திருச்சிற்றம்பலம். அருள்மிகு கைச்சின்னநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையில் 241வது திருப்பதிகம் திரு கைச்சினம். திருமுறை 2 45வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம். இந்த கச்சனம்னு இப்போது அழைக்கிறார்கள். திருவாரூரில் திருத்துறைப்பூண்டி செல்லும் மொழியில் இப்பதிவு உள்ளது. அம்பாள் சுவாமி உடைய பிரதிஷ்டை அப்போது தன்னுடைய கைகளை இறுக்கி பிடித்ததுனால அந்த கையினுடைய வடு பிடித்த வடு சுவாமி திருமேனியில் இருப்பதாகவும், ரொம்ப சிறிய திருமேனி தான், குவளையெல்லாம் போனால் நல்ல வழிபாடெல்லாம் எடுத்து நமக்கு குவளை எடுத்து காட்டுவாங்க சுவாமிகிட்ட. ஐயா நம்ம பெருமான் பார்க்கணும்னா அதெல்லாம் ரொம்ப அருமையான அன்பர்கள் அங்கே பூஜை பண்ணுறாங்க. இதுவரையிலும் போடும்போதெல்லாம் சுவாமி கருணையால் அதை எடுத்து ஐயா காட்டி ஐயா நல்லா கண்குளிர பார்க்கலாம். சிறிய திருமேனி தான். அது மாதிரி சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருப்பதி திருச்சிற்றம்பலம். தையலோர் கூருடையான் உமையோர் கூருடையான் தன் மதிசேர் செஞ்சடையான் குளிர்ந்த மதியை நிலவை திருச்சடையில் வைத்திருக்க பெருமான் மையுலாம் மணிமிடற்றான். மிடர்னா கழுத்து நஞ்சுண்ட கண்டன். மறை விலங்கு பாடலான் வேத மொழியர் நெய்யுலா மூ இலை வேல் ஏந்தி திரிசூலம் நல்லா நெய் தடவி திரிசூலத்தை ஏந்தி நிவந்து ஒளிசேர் கையுடையான் நல்லா மேலோங்கிய ஒளிவுடைய அந்த திரிசூலத்தை ஏந்திய கையுடையான். மேவி உரைகோவில் ரொம்ப அற்புதமாக சுவாமி தங்கி எப்போதும் அருளக்கூடிய உறைந்து இருக்கக்கூடிய கோவில் கைச்சினமே. இந்த கைச்சினத்தினுடைய பெருமான் கோயிலாகும். விடம் மல்கு கண்டத்தான் நஞ்சுண்ட கண்டன் வெள்வளைவோர் கூருடையான் அந்த சங்கு வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய உமையை ஒரு கூறாக வைத்திருக்க பெருமான். படம் மல்கு பாம்பு அரையான் இடுப்பில பாம்பை கட்டியிருக்கக்கூடிய படம் எடுக்கக்கூடிய பாம்பை கட்டியிருக்க பெருமான். பற்றாதார் புறம் எரித்தான் பெருமானை பற்றாத வழிபடாத முப்புராதிகளை எரித்தார். நடம் மல்கும் ஆடலினான் அதாவது அவர் கும்பிடாமல் இருக்கிறதுக்காக எரிக்கிறதல்ல, சுவாமியினுடைய அடியவரையெல்லாம் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்குறாங்க அந்த முப்புராதி எரித்தார். இன்னொன்று ஆணவம் கர்மம் மாயங்கிற மும்மலத்தை சுவாமி எரித்தார். நடம் மல்கு ஆடலினான் திருநடம் ஆடக்கூடிய ஆடலுடையவர் எப்போதும் திருநடனம். அதாவது ஊன நடனம் ஞான நடனம்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் உய்வதற்காக ஊன நடனம், பெருமானுடைய வீடு பேர் அடைவதற்கான ஞான நடனமும், அது ரெண்டுமே அவர் தான் செய்கிறார். பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. நால் மறையோர் பாடலினான் அல்ல 4 மறைகளையும் பாடக்கூடிய பெருமான். கடம் மல்கு மா உரியான். மான்றது யானை. இங்கு கடம்ங்கிறது மதநீர் சொரியக்கூடிய யானையினுடைய தோலை உரித்து போர்த்தி கொண்டார். உரை கோவில் கைச்சினமே. 3வது பாடல். பாடலால் நான் மறையான் நல்ல மறைகளை பாட்டாவே பாடிட்டு வருவாராம். பைங்கொன்றை நல்ல கொன்றை பசும் கொன்றையும் பாம்பினொடும் சூடலான் பாம்பும் சேர்த்து திருச்சடையில் வைத்திருக்க பெருமான். வெண்மதியம் துன்று கரந்தையோடும் நல்ல கரந்தை மலர் செறிந்து நல்ல செறிந்த கரந்தையோடும் நல்ல நிலாவும் வைத்து ஆடலான் குத்துடையான். அங்கை அனல் ஏந்தி அழகிய கையிலே கண்மத்தை சுட கனல் ஏந்தி ஆடக்கூடிய பெருமான். ஆடரவ காடலான் நல்ல அந்த ஆட்டம் ஆட அரவு பாம்பையும் ஆடும் பாம்பை வைத்திருக்கக்கூடிய காடலான சுடுகாடிலே ஆடக்கூடிய பெருமான். மேவி உரை கோவில் கைச்சினமே. இங்கு இருந்து தங்கி அருளக்கூடிய கோவில் கைச்சினமாகும். பண்டு அமரர் கூடி கடைந்த படுகடல் நஞ்சுண்ட பிரான். பிரான்னா தலைவர், பண்டுனா முன்ன காலத்தில் அமரர்லாம் கூடி அந்த கடலை கடைக்கும் பார்க்கடை கடையும் போது வரக்கூடிய நஞ்சை குடித்தார் என்று இறைஞ்சி உம்பர் தொழுதேத்த. எதுக்காக உண்டார்னா பெருமானே எங்களை காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்லி உம்பர்களெல்லாம் தொழுது ஏற்ற முடியாது செய்த பெருமான். அது மட்டுமல்லாமல் முப்புராதிகளை அழிக்கிறதுக்காகவும் தொழுது இருக்கிறார்கள். அதாவது விண்டவர்கள் தொழுநகரம் புனமையான அந்த முப்புரத்தையும் சுவாமி நம்ம வெந்தவிய கண்டவன் பார்த்த நிமிஷமே எரிச்சுட்டது. விண்டவர்கள்லாம் பகைத்தவர்கள் முப்புராதிகள். மேவி உரை கோவில் கைச்சினமே. பெருமான் இருந்து உரையும் கோவில் கைச்சினமாகும். 5வது பாடல். தேய்ந்து மலிவெண் பிறையான் தேய்ந்து வளர்ந்தும் இருக்கக்கூடிய பிறையை சூடியிருக்க பெருமான். செய்ய திருமேனியினான் செய்யினா சிவந்த நிறமுடையவர்.
வாய்ந்திலங்கு வெண்ணீற்றான், நல்ல அருமையா திருமேனி முழுவதும் விளங்கும்படியாக பூசியிருக்க பெருமான். மாதினை ஓர் கூருடையான், உமையோர் கூருடையான். சாய்ந்து அமரர் வேண்ட தடங்கடல் நஞ்சுண்டு, கடல் நஞ்சை எப்படி உண்டாருன்னா அவங்க அப்படியே வருந்தி போய் பெருமானே நொந்து போய் கேட்டாங்க, உன்னை நஞ்சு உண்டார். அனங்கை காய்ந்த பிரான், அனங்குன்ற மன்மதனை எரித்தார். அப்படிப்பட்ட தலைவன் மேவி உரை கோவில் கைசினமே. 6வது பாடல். மங்கையோர் கூருடையான், உமையோர் கூரன். மண்ணு மறை பயின்றான், நல்ல மண்ணுன்னு நிலைத்து, 3 சொல்லின்னு போட்டால் பூமி மண்ணை குறிக்குது, 2 சொல்லின்னு போட்டால் எப்போதும் நிலைத்த அந்த வேதத்தையும் சொன்னவர் அவர் தான். பயின்றான். அங்கை ஓர் வெண்தலையான், கையிலே கபாலம் ஏந்தி வரக்கூடியவன், கையில அழகான கை. ஆடு அரவம் பூண்டு வந்தான், ஆடக்கூடிய பாம்பை பூண்டு மேலே போட்டுக்கிட்டுவார் ரொம்ப ஆனந்தமா. திங்களோடு பாம்பணிந்த சீரடி சீரார் திருமுடி மேல் கங்கையினான், நல்ல நிலா பாம்பு கங்கை எல்லாவே திருமுடி மேலே மேவி உரை கோவில் கைச்சின்னமே. வரி அறவே நானாக, அந்த பெரிய வாசுகி பாம்பு என்ன பண்ணுவார்னா இந்த மேருமலையை வளைத்து அதை கயிறாக கட்டிக்குவாராம். மால் வரையே வில்லாக, மேருமலை வில்லாக. எரி கணையால் முப்புறங்கள் எய்து அழித்து உகந்த பெருமான் எம்பெருமான். அப்படி எரி, அது அக்னி கணையாலே எரித்தார் முப்புறத்தை. பொறிகடலை ஈமப்புறங்காட்டான், அப்படி நெருப்பு பொறி பரணும், அப்படியே அந்த சுடலை எப்படி எரிப்பாங்க அல்லவா சவத்தை, அப்போ அப்படியே நெருப்பு பொறி பறக்குமா. அந்த ஈமப்புறங்காடுன்றது சுடுகாடு, இடுகாடு. அதில் போர்த்தது ஓர் கரி உரியான், அதுதம்மா நள்ளிருள் நற்றம் பயின்றாடும் பெருமான். அவர் போத்திக்கிறதுனா யானையினுடைய தோலை, கரிய கரி உரியான், கரினா யானை. மேவி உரை கோவில் கைசினமே. போதுளவு கொன்றை, போதுனா மலர், நல்ல மலர்களும் கொன்றையும் வைத்திருக்கக்கூடிய சடை. புனைந்தான் திருமுடி மேல் மாது உமையால் அஞ்ச, அப்படியே உமை பயப்படுறாங்களாம். என்ன எதற்குன்னா மலையெடுத்த வாளரக்கன், அப்படி கைலாய மலை எடுக்கக்கூடாது ராவணன், அப்ப அஞ்சுறாரு. நீதியினால் ஏத்த நிகழ்வித்து நின்று ஆடும் காதலினான், மேவி உரை கோவில் கைச்சினமே. அதாவது நீதியினால் ஏத்தனா அந்த ஒழுக்க முறையினால், அதுதான் சுவாமிகிட்ட போகும்போது முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது அதுதான். அதுதான் இப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று வச்சுக்குவாங்க. நிறைய புகழோட, நிறைய பணத்தோட, நிறைய ஆயிலோட, ஏதோ ஒன்று அவங்களுக்கு இருக்கும். ஆனால் எப்படி அது உன்னதமாகும்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு பெரிய பணக்காரன் அப்படின்னா அவன் உண்மையிலேயே முன்னேற்றம் உடையவனான்னா என்ன ஒரு கேள்வின்னு சொன்னால், அது ஒரு நீதியினாலே, நீதினா அந்த ஒழுக்க நீதியினாலே அந்த இடத்துக்கு வந்தானப்பா. அதேமாதிரி வீரன், இப்போ சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஊக்குவிப்பு மாற்றுக்கான் சாப்பிட்டு ஓடிட்டான், அதனால் கிடையாது. அது மாதிரி ஒரு நியாயமான முறையில் ஓடினானப்பா அவன். ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தானா அதை வச்சு தான் அவனுக்கு. இல்லைன்னா சும்மா தற்காலிகமாக பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கல, புறன்னு இல்லை, அது இயற்கையாகவே அவன் வலிமை உடையவனா. அது மாதிரி அதே மாதிரி புகழ் அது மாதிரி தான். இவனே போஸ்டர்லாம் ஓட்டிக்கிட்டு இவனே எல்லாத்தையும் விளம்பரப்படுத்திட்டு எவ்வளோ நாளைக்கு நிற்கும் அது. அதெல்லாம் முன்னேற்றம். முன்னேற்றங்கிறது என்னென்னா அவனுடைய மாடல். நீ எதில் நீ ரொம்ப பெரிய ஆளாகணும்னு நீ நினச்சினாலும் அதில் அந்த மாடல், அந்த ஒழுக்கத்தோடு போய் அதில் உட்கார்ந்தினா தான் அது உண்மையான முன்னேற்றம், வெற்றி. இல்லைன்னா அது சும்மா அது ஒரு நிமிஷம், அது ஒரு எப்படின்னா அந்த விட்டில் பூச்சி மாதிரி இரவுக்குள்ளே எல்லாமே மடிஞ்சிடும். அதுபோல் நம்மளும் காணா போயிடும். அதனால் அதுக்கு அந்த நிலைக்கு வரணும்னு சொன்னால் ஆசைப்படுறது தப்பில்லை, எல்லா உயிரும் முன்னேறணும். ஆனால் முன்னேற்றங்கிறது அந்த ஒழுக்க ரீதியாகவே கடைபிடிச்சு வந்தால் தான் முடியுமே தவிர, இல்லைன்னா ஒரு போலியான தோட்டத்தில் அப்படியே மறைஞ்சு போயிடும். அதுதான் ஐயா சொல்ற, நீதியினால் ஏத்த நிகழ்வித்து நின்று ஆடும் காதலினான். எப்போதும் அருளக்கூடிய ஆட்டம், அதை நின்று அந்த அருள் செய்யக்கூடிய பெருமான். அப்படி எல்லாருக்கும் வழிபடக்கூடியவர்களுக்கெல்லாம் அன்பு செலுத்தக்கூடிய பெருமான் காதலினான். மேவி உரை கோவில் கைச்சின்னமே. மண்ணினை முன் சென்று இறந்த மாலும். 3 அடி மண் கேட்டார் யார்? வாமன அவதாரம், அது திருமால் போய் முதல்ல போய் யாசகம் கேட்குறாரு பாருங்க. அதனால தான் அப்படி அப்புறம் அந்த சொல்ல முடியாத உயரத்துக்கு போய் மகாபலி தலையில் கால் வச்சுட்டார்.
அந்த மகாபலி சக்கரவர்த்தி பாதாளத்துக்கு போயிட்டதா அவங்க சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியாது, ஏன்னா எனக்கு முன்னே வரலாறு தெரியாமல் எதையும் பேசக்கூடாது. அவர்கள் சொல்கிறக்கூடிய ரீசன் என்னன்னு சொன்னால், பாதாளத்திலிருந்து பூமிக்கு ஒரு நாள் மட்டும் வந்து என்னுடைய மக்கள் நல்லா இருக்கிறாங்கன்றதை நான் பார்த்துட்டு திரும்ப நான் போயிடுறேன். அதனால தான் எல்லாம் புது ஆடையெல்லாம் உடுத்தி அவங்களாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. அந்த மகாபலி சக்கரவர்த்தி வர்றாரு, நம்ம மன்னன் வர்றாருன்னு நான் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பெரிய மன்னன் பாதாளத்தில் இருக்கிறதுல நியாயம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ ராவணன் கதையே வேற. ஆனால் மகாபலியினுடைய வரலாறு பார்த்தோம்னா அது ஒன்றுமே புரியல. ஒரு நல்ல யாகம் பண்ணி ஒருத்தன் டபுள் ப்ரொமோஷனில் வந்தானா பொறாமப்படுறதுல என்ன நியாயம் இருக்குது? அது நியாயமே இல்லை. அது நம்ம வரைக்கும் தெரிஞ்ச கொடுத்த விஞ்ஞானத்தால், ஏன்னா எந்த விதமான விஷ்ணு புராணமும் ஜீரோ. ஆனால் தெரியாமல் பேசக்கூடாது. இதெல்லாம் அறிஞ்ச வரையிலும் நமக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. இவ்வளோ ஒரு நல்ல மன்னனாக இருக்கானே, பாதாளத்திலிருந்து வந்து பூலோகத்தை வந்து மக்கள் நல்லா இருக்காங்கன்னு பார்த்துட்டு திரும்ப பாதாளத்துக்கு போயிடுறாரு. இவ்வளோ ஒரு நல்ல மனிதன், நல்ல ஒரு மன்னனை நம்ம நாடு இழந்து போச்சே அப்படின்னு வருத்தமாக தான் இருக்கு. நீதி நாள் ஏத்த நிகழ்வித்து நின்றாடும் காதலினான் மேவி உரை கோவில் கை சின்னமே மண்ணினை முன் சென்று இறந்த மாலும் மலரவளும் என்னறியா வண்ணம். ஐயோ, அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு எரி உருவம் ஆயினான். அண்ணாமலையார் ஆயிட்டார். பன்னிசையால் ஏத்தப்படுவான் தன் நெற்றி மேல் கண்ணுடையான். எல்லாம் சும்மா பெருமான பன்முறையோடு அப்படியே பாட வண்ணமே இருக்காங்க. அப்படி இருக்கார் நம்ம அப்பா. நம்ம பாடலாம் என்ன, கோடி பேர் பாடுறாங்க அப்பாவுக்கு. நம்ம கண்ணம் முட்டான உலகம் இருந்தா போகுது. அவர் நடந்துக்கிட்டே இருக்கு பாட்டு. மேவி உரை கோவில் கை சின்னமே. ஏன்னா பல இடத்துல கிளிகள்லாம் கூட பாடுது, வேதம்லாம் சொல்லுது. இதை கேட்டு இதெல்லாம் ஞானசம்பந்தம் சொல்லியிருக்காரு இல்லையா? எல்லாம் மரம் மட்டை எல்லாம் இறைவனை புகழுது. தன் நெற்றி மேல் கண்ணுடையான் மேவி உரை கோவில் கை சின்னமே தன் வயல் சூழ் காளி. தன் மூணு சொல்லின்னு கூட குளிர்ந்த வயல், நல்ல நீர் நிறைந்திய சீர்காழி. தமிழ் ஞான சம்பந்தன். தனக்கு அடைமொழி பாருங்க, நம்ம தமிழ் ஞான சம்பந்தன். கண்ணுதலான் நெற்றி கண்ணுடையவன். நுதல்னா நெற்றி கண்ணு, நெற்றி கண்ணுடைய பெருமான் மேவி உரை கோவில். அங்கேயே இருந்து அருளக்கூடிய பெருமான் இருக்கக்கூடிய கோவில். கைச்சினத்தை, இந்த கைச்சினத்தை பன்னிசையால் ஏத்தி பயின்ற இவை வல்லார். நல்ல பன்முறையில் பாடணும்பா அப்படிங்கிறார். அது பெருமானை ஏற்றி பாடணும். இசையால் பாடுறதோடு இல்லாமல் அவர் மேலே ஆசையாக அப்படி ஏற்றி அவர் பெருமானை வழிபட்டு ஆனந்தமாக பயின்ற இவை வல்லார் பாடக்கூடிய வல்லவர்களே விண்ணவராய் ஓங்கி அமர் உலகம் ஆழ்வது, அமர் ஆகுவது எல்லாமாகி விண்ணவராயாகி வியன் உலகம் ஆழ்வாரே. ரொம்ப அகண்ட இந்த அண்டத்தையே ஆளக்கூடிய ஒரு பெரிய வல்லமை உடையவராக மாறுவார்கள் என்று சொல்லி முடிக்கிறாங்க. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம.